டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ரேமா வார்த்தை சங்கீதம் 37 வசனம் 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம் இருதயம் சமாதானமாய் இருக்கும்போது மட்டும்தான் நாம் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆரம்பிக்கிறோம், அல்லது அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நாம் வாழ ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் நாம் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், நம்ம அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை, வாஞ்சை, தைரியம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கண்டிப்பாக என்னை அழைத்த தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், எனக்கு அவர் சொன்ன காரியம் நிறைவேறும் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் வாழ்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாய், அவரிடத்தில் நம் காரியங்களை ஒப்புவித்து பொறுமையாய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். வேதம் அதுதான் சொல்கிறது. சங்கீதம் 21 வசனம் சொல்கிறது, அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி நாம் என்ன விண்ணப்பம் செய்கிறோமோ, என்ன காரியங்களுக்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ, அந்த ஜெபத்தின் காரியத்தை கண்டிப்பாக நம் மன விருப்பத்தின்படி தேவன் நமக்கு அருள் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருபோதும் நம்மை அவர் தள்ளி விடுகிற தேவனாக இல்லாதபடிக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வீர்களானால் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் இருக்க, சந்தோஷமாய் இருக்க, சமாதானமாய் இருக்க, தேவன் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கிருபையை கொடுப்பார். நீங்களும் இன்னும் அதிகமாய் தேவனோடு கூட வாழ, தேவனை சார்ந்து வாழ, உங்கள் வாழ்க்கையை தேவ கரத்தில் ஒப்புவித்து தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ, என்ன நினைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற வாஞ்சையோடு கூட. அதுதான் வசனம் சொல்கிறது. சங்கீதம் 43:4, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். ஆமென். இந்த நம்பிக்கை இருக்கும்போது மட்டும்தான் நாம் தேவனுடைய ஆலயத்திற்குள், தேவன் இருக்கும் இடத்தில் சந்தோஷமாய், ஆனந்தமாய், மகிழ்ச்சியாய் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்க நமக்கு உதவியாக இருக்கும். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். ஆமென். மனதில் சந்தோஷம் இருக்கும்போது மட்டும்தான் நம் வாய் தேவனை மனதார துதிக்கிறது. நாம் தேவனை துதித்து பாடும்போது நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் தகர்த்து போட்டு விடுவார். ஒரு வாக்கு பண்ணுறேங்க, உறுதி பண்ணுறேன், நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தருணங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருப்பார். வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருப்பார். நீங்கள் வாழ்வதற்காகவும் வாழ்க்கை மேன்மையடைவதற்காகவும் தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்காக ஜெபித்து தேவ வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். I am Pastor and Prophet Benjamin Newton. I am in Trichy. My mobile number is 80729598858. God bless you. Thank you.